கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை இந்த காலை வேளையிலும் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 11ஆம் தேதி ஜூன் மாதம் 2025 ஆண்டு கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது: கர்த்தர் உன் வீட்டில் ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறார், இனி நீ குறைவை காணாதிருப்பாய் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலும் தேவன் நம்முடைய வீட்டிலே நம்முடைய குடும்பத்தை இந்த நாட்களிலே ஆசீர்வாதத்தை இந்த நாட்களிலே குடும்பத்தின் மீது ஊற்ற வேண்டுமா இருந்தால், நாங்கள் ஒரு குறைவையும் இந்த நாட்களிலே காணாமல் இருக்க வேண்டுமா இருந்தால், நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள மட்டுமல்ல, அவரையே இந்த நாட்களிலே தேடி நாட வேண்டும். அவர்தான் அந்த ஆசீர்வாதங்களை நம்முடைய குடும்பத்தின் மீது நம்முடைய பிள்ளைகள் மீதும் நம்மேலும் இந்த நாட்களிலே ஊற்றுகிற தேவனாய் இந்த நாட்களிலே இருக்கிறதை பார்க்கிறோம். ஆசீர்வாதத்தின் ஊற்றாகிய தேவன் இந்த நாட்களிலே நம்முடைய குடும்பத்துக்குள்ளே வர வேண்டும். அவருடைய நன்மைகள் கிருபைகள் இந்த நாட்களிலே நமக்குள்ளே பெருக வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் நினைப்போமாயிருந்தால், அவரை தேடுகிற வேளையிலே அவர் அந்த காரியத்தை நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். சங்கீதம் 34 எடுத்து வாசித்து பாருங்கள். அங்கே 34ஆம் அதிகாரத்திலே வேதம் சொல்லுகிறது: சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாக இருக்குமாம், ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடையாதாம் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது. அதன் பிரகாரம் இந்த நாட்களிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை தேடுங்கள், அப்பொழுது உங்களுடைய வீட்டிலே தேவன் ஆசீர்வாதத்தை இந்த நாட்களிலே ஊற்றுவார். இனி நீ குறைவை காண மாட்டாய். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னுடைய வாழ்க்கையிலே, உன்னுடைய வீட்டிலே, உன்னுடைய குடும்பத்துக்குள்ளே இந்த நாட்களிலே வருகிற வேளையிலே அங்கே ஒரு காரியம் நடக்கிறது. எல்லா சாப கட்டுக்களும், எல்லா நோய்களும் இந்த நாட்களிலே, எல்லா பில்லிசூனி கட்டுக்களும் இந்த நாட்களிலே அகன்று போகிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வேதத்திலே பாருங்கள், சகேயு என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷன், குள்ளனான மனுஷன், அங்கே அத்திமரத்தின் மேல் ஏறி இருந்து ஆண்டவர் அந்த வீதியிலே வருகிறதை நோக்கி பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் அவர் அந்த இடத்திலே வந்து, சகேயுவே, நீ இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொன்னார். அதன்படி அவன் இறங்கி வந்தான். ஆனால் பாருங்கள், அந்த இடத்திலே அங்கே தேவன் ஆண்டவரை அழைத்து சென்ற அவன் பாருங்கள், அந்த இடத்திலே அவனுடைய நிலைப்பாடுகள், சூழ்நிலைகள் எல்லாம் இந்த நாட்களிலே மாறுகிறது. ஆண்டவர் அவனை குறித்து ஒன்றுமே சொல்லவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவங்க சகையுடைய வீட்டிலே சென்ற வேளையிலே அவன் எழுந்து நின்று சொல்லுகிறான்: ஆண்டவரே, நான் யாருக்கும் எந்த கடன்களை கொடுக்க வேண்டுமா இருந்தால் நாளத்தனையாக அந்த பணத்தை நான் திருப்பி கொடுக்கிறேன் என்று சொல்லி அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் இந்த வார்த்தை சொல்லுகிறது: கர்த்தர் உங்கள் வீட்டில் ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறார், இனி நீங்கள் குறையை காண்பதில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் விசுவாசிக்கிற வேளையிலே உங்களுடைய வீட்டிலே இருக்கிற குறைவுகள் எல்லாம் இந்த நாட்களிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் இந்த நாட்களிலே நிறைவாக இந்த நாட்களிலே மாற்றப்படுகிறதை அங்கே காண்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலே இந்த வேளையிலே நிறைவானது உங்களுடைய வீட்டிலே வருகிற வேளையிலே குறைவுகள் எல்லாம் நீங்கி போகும். நிறைவானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் என்பதை நாங்கள் இந்த நாட்களை அறிந்திருக்க வேண்டும். கர்த்தர் நிறைவானவர், கர்த்தர் நிறைவுள்ளவர். அவரிடத்திலே எந்த விதமான குறைவும் இல்லாதபடியாக அந்த நாட்களில் இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த நிறைவானவர் நம்முடைய வீட்டை தேடி வருகிற வேளையிலே எல்லாம் நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற குறைகள், என்ன விதமான நோய்களாக இருந்தாலும், என்ன விதமான காரியங்கள் அசதிகளாக இருந்தாலும், சோர்வுகளாக இருந்தாலும், என்ன விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும், எல்லா காரியங்களையும் இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களிலே நீக்க வல்லவராக இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்களை கேட்க போகிற அருமை அன்பு பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே குறைவு இருக்கிறதா? அப்படியானால் இந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடுங்கள். அப்பொழுது இந்த நாட்களிலே உங்களுடைய வீட்டிலே முதலாவது தேவன் இந்த நாட்களிலே ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறது மட்டுமல்ல, அங்கே வேதம் சொல்லுகிறபடி நீ குறைவை காணாதிருப்பாய் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியாக அந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் விசுவாசிக்கிற வேளையிலே, அவரை நாங்கள் அழைக்கிற வேளையிலே, அவருடைய வார்த்தையை நாங்கள் நேசிக்கிற வேளையிலே, ஆண்டவரை தேடுகிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் இந்த நாட்களிலே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நிறைவாக இந்த நாட்களிலே மாற்றப்படும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே இந்த நாட்களிலே திரும்புங்கள். நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலங்கள் கடுமையான காலங்களாக இந்த நாட்களில் இருக்கிறபடினால் கர்த்தரை தேடுங்கள். அவர் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக மாற்ற தேவன் வல்லவராயிருக்கிறார். அவருடைய நாமம்
இயேசு கிறிஸ்து. அவர்தான் பரிசுத்தர். ராஜா மீண்டும் வரப்போகிறார். உங்களுடைய குறைவுகள் நீக்கப்பட வேண்டுமா இருந்தால் இப்பொழுதே ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். ஆமேன்.